ஹாய் எவ்ரி ஒன். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்காங்க. 24,173 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று நம்ம வீடியோ கொடுக்கல, பட் ஆனால் இந்த ப்ரொடக்ஷனை ஆல்ரெடியே நம்ம ப்ரீவியஸ் டே வீடியோவிலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த விக் இருக்கு, இந்த விக்கு கிட்ட மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் அடுத்த லெவல் தான். ஓகேங்களா, அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கோ அங்கே தான் மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ரெக்கவரி கொடுத்து திரும்ப இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நேற்று நடந்த சினாரியோ. பட் நம்ம இந்த ப்ரொடக்ஷன்லாம் அதுக்கு முன்னாடி நாளே கொடுத்துட்டோம். ஓகே, பட் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்பயும் போல் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை வந்து மார்க் பண்ணிப்போம். 24,200 round figure and 24,173.05 டேவோட க்ளோஸ். ஓகே, இப்போ மார்க்கெட்டு இந்த டேக்கு க்ளோஸ்க்கு கீழே இருந்தா, இந்த டே க்ளோஸ்க்கு கீழே இருந்தா, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே இருந்தா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வர வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100 to 24,000. அதுக்கு கீழே ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000க்கு வரும். அந்த 24,000ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஃபஸ்ட்டு சினாரியோ இன்னைய மார்க்கெட்டு. ஓகேங்களா, டவுனில் இருந்தா. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சினாரியோ வந்து காமிச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். பட் நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சின்ன ஒரு கீ லெவலில் எடுத்துப்போம். மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகும், பாசிட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆகுது, சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஓகேங்களா, அப்போ பாசிட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆகுனா ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலேயும் 24,200க்கு மேலேயும் நிஃப்டி இருந்தால் மார்க்கெட் அடுத்து இந்த ஜோனுக்கு போகும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 24,280 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு போகும். இந்த 24,280யும் பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு கேப் மார்க்கெட் விட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த கேப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த கேப் 24,300. ஓகேங்களா, ஸோ 350 அந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு கீ லெவலாக கொடுத்துறேன் இந்த இடம். ஓகேங்களா, 24,350 to 380 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா. பட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை மார்க்கெட் உடைச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கும் மேலே போகிறதுக்கான, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்குது மேலே வந்துச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளே. பட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க 450, 24,450க்கு மேலே மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்கும். பட் ஆனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. ஸோ கீழே இருக்கிற லிக்விடிட்டியை மட்டும் மார்க்கெட் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்போ ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இன்னைக்கு எப்படி நிஃப்டி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.